जय श्री राम, हर हर महादेव. काशी काशी काशी, गंगा गंगा गंगा, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான நாள். மா காமாக்கியா யாத்திரையை இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். மா காமாக்கியா யாத்திரை மட்டும் இல்லை, இது ஒரு ஆதி சக்தி பீட யாத்திரை. ஒரு புது முயற்சியாக இந்த தடவை நம்ம முதல்ல ஆதி சக்தி பீட யாத்திரை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். நேற்றே காஷியிலேருந்து வந்துட்டேன் குவஹாத்திக்கு. எப்பயுமே சொல்கிறது தான், காமாக்கியா நம்ம ஒரு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாது. லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்திங்கன்னா தர்ஷனம் முடிச்சுட்டு மற்ற ஆலயங்கள்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போய் கொஞ்சம் நேரம் காமாக்கியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த மாதிரி தான் நேற்றும் காமாக்கியாவில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சி வந்தோம். 7 o'clock மேலே உள்ளே தாந்திரிக்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டாங்க, உள்ளே போக முடியல. ஸோ இன்றைக்கி யாத்திரிகள் எல்லாரும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு 11 விதமான ஆத்மாக்களை சந்திக்க போகிறோம், புது விதமான ஆத்மாக்களை. ஒவ்வொரு தடவையும் யாத்திரை நடத்தும் போதும் புதுசாக யாத்திரை நடத்துகிற மாதிரியான ஒரு உணர்வு தான். 11 பேரும் ஒவ்வொரு இடங்கள்லேருந்து வராங்க. எல்லோரும் இப்போ குவஹாத்தி ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. போய் எல்லாரையும் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். யாத்திரையை நல்லபடியாக கங்கா மையா நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னோடய யாத்திரைகளை பார்க்க போகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்து நீங்களும் எங்களோட இந்த ஆதி சக்தி பீட யாத்திரையில் பயணம் பண்ணுங்கள். வீட்டிலருந்து நீங்கள் எல்லாரும் இந்த யாத்திரைக்கு வந்த பலன் புண்ணியம் கிடைக்கட்டும். வீட்டிலருந்து நீங்களும் அம்பாலை நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஹர் மகாதேவ். ஜெய் மா காமாக்கியா, ஜெய் மா காமாக்கியா, ஜெய் மா காமாக்கியா. நம்மளோட ஆதி சக்தி பீட யாத்திரைக்கு வந்துட்டோம். காமாக்கியா கோவிலுக்கு வந்திருக்கோம். பின்னாடி காமாக்கியா அம்பாலோடைய கோபுரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் அம்பாலை தரிசனம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவையும் யாத்திரைக்கு வரும்போது ஒவ்வொரு விதமான யாத்திரிகள் அவங்க முகத்தில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈகர்னஸோடு இருக்காங்க போய் அம்பாலை பார்க்கணும் அப்படின்ட்டு. அம்பாலை பார்த்துட்டு எங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறோம். நீங்களும் வீட்டில் இருந்தே பிரார்த்தனை பண்ணுங்கள். சீக்கிரமாக அவங்க எல்லாருக்குமே காமாக்கியாவுடைய தரிசனம் கிடைக்கட்டும். ஜெய்மா காமாக்கியா, ஜெய்மா காமாக்கியா, ஜெய்மா காமாக்கியா, ஜெய்மா காமாக்கியா, ஜெய்மா காமாக்கியா, ஜெய்மா காமாக்கியா. எப்படி இருந்தது தர்ஷன்? சூப்பர் ரஞ்சிதா. நல்லா பார்த்தீங்களா? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். நல்லா அந்த தண்ணி மேம் சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு தான். தேங்க்யூ மேம். அம்பாளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பாக சந்தோஷமாம்மா. வெள்ளிக்கிழமை பார்த்துருக்கீங்க அம்பாள். ரொம்ப நேரம் 1 மணி நேரம் நின்னாலும் அந்த கலர்ல தெரியலை. ரொம்ப திவ்யமாக மேம் எப்படி இருந்தது தர்ஷன்? சந்தோஷமா? ஆமாம், நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்லா கிடைச்சது தர்ஷனம். காமாக்கியா தேவி ஆதி சக்தி பீடம் யாத்திரை இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். காமாக்கியா தேவியை போய் வெள்ளிக்கிழமை மனம் குளிர தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஒவ்வொரு தடவையும் அம்பாள் ஒவ்வொரு விதமான தரிசனம் கொடுக்குறா. கருணாமூர்த்தி. நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்பாள்கிட்ட உரிமையோடு கேளுங்க, எங்களையும் கூப்பிடுன்னு சொல்லி. நிச்சயமாக அம்பாள் கூப்பிடுவா. சீக்கிரமாக நம்மளோட அடுத்த ஆதிசக்தி பீட யாத்திரை எப்போ அப்படின்னு இந்த யாத்திரை முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஹர் ஹர் மகாதேவ். வீட்டிலேருந்து நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.